பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 31 முதல் 33 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 31வது அதிகாரத்திலே சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலனாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இக்கட்டு நாளில் நாம் கர்த்தரை நம்பும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனமும் கர்த்தரை நம்பாதபடிக்கு எங்கே குதிரைகள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே குதிரை வீரர்கள் பலசாலியாக இருக்கிறார்களோ அந்த எகிப்தையே நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அவர் ஞானமுள்ளவர். தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு செய்கிறவர்களின் வீட்டுக்குள் அக்கிரமக்காரர்களுக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் எழும்புவார். ஆம், கர்த்தர் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராக இருப்பார். அதே நேரத்தில் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வழிகளுக்கு எதிரான காரியங்களை அவர் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சியோன் மலைக்காக மேட்டுகளுக்காக யுத்தம் பண்ண இறங்குகிற தேவனாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து அதை விடுவிப்பார். ஆனால் தீமை செய்தவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. இதோ கர்த்தரை தன் துணையாக எண்ணாமல் மாம்சபலத்தை துணையாக கொள்ளும்படி செல்கின்ற மக்களுக்கு அவர் ஏமாற்றமே மீதி இருக்கும். கர்த்தரை நம்ப வேண்டும். ஆம், அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. சியோனிலே வாசமாக இருக்கிறவர் அவர் சியோனிலே நெருப்பையும் எருசலேமிலே சூளையும் உடைய கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேமை காக்க தேவன் ஒரு சிங்கத்தைப் போல வந்து யுத்தபெருனை போல அசீரியருடன் யுத்தம் செய்வார். எனவே தங்கள் விக்கிரகங்களை அகற்றி தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஏசாயா அறைகூவல் விடுக்கிறார். தொடர்ந்து 32வது அதிகாரத்தில் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய அரசாட்சி குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் மலையின் நிழலாகவும் அவர் இருப்பார். ஆமாம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் எப்படி அடைக்கலம் தருகிறார் என்பதையும் ஏசாயா முன்னறிவிக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் உலகமெங்கும் நடக்கப் போகும் கிறிஸ்துவின் அரசாட்சி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது நீதி நிறைந்ததாக இருக்கும். அவர் நீதிபரர், நீதியின் ராஜா. தொடர்ந்து எருசலேமின் குமார்த்திகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். தங்களது குடும்பங்களையும் நாட்டையும் பாவமானது அழிப்பதை அறிந்திருந்தும் பல இஸ்ரவேலர் அதை குறித்து நிர்விசாரிகளாய் இருந்தார்கள். அவர்கள் மார்பிலே அடித்து கொண்டு புலம்புவார்கள், நடுங்குவார்கள், இரட்டை கட்டிக்கொள்வார்கள், தத்தளிப்பார்கள். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை அப்படியே இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், இக்காலத்திலும் பாவமும் சத்துடைய கிரியைகளும் உலகம் அதன் இச்சையும் சபைகளில் நுழையும் போது நாம் நீதி உண்டாகும்படியாக ஆவியானவர் பூரணமாய் சமையல் ஊற்றப்பட வேண்டுமென கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்தாமே என் ஜனம் சமாதான தாபரங்களிலும்
நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். நீ ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை ஆசீர்வித்தவர் நம்மையும் அப்படியே இஸ்ரவேலை ஆசீர்விப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 33வது அதிகாரத்திலே துன்பம் மனிதனை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் உதவி செய்ய பாதுகாத்து கொள்ள அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அதை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ என்று சொல்லி இங்கே அசிரியர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் தீர்ப்பு செய்கிற இந்த காரியம் அந்தி கிறிஸ்துவுக்கும் சத்துருவுக்கும் விரோதமாயும் தேவனாய் கர்த்தருடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மை உணர்த்துகிறது. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவர். அவர் சீயோன் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவர். அந்த உன்னத தேவன் நமக்கு அடைக்கலம் தருகிற தேவன். கர்த்தர் அவரே நியாயாதிபதி, நியாயப்பிரமாணிகர். அவர் நம்முடைய ராஜா, நம்மை ரட்சிப்பவர். அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கும்படி, ராஜ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி உன்னத தேவன் தாமே இன்றைக்கும் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. ஜெயத்தை நமக்கு அருள்வாராக. ஆமீன், ஆமீன்.